ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது காண இருக்கக்கூடியது காங்கரா தேவி மந்திர் என்று அழைக்கப்படும் வஜ்ரேஸ்வரி மாதா மந்திராகும். இது வட இந்திய மாநிலமான இமாச்சல பிரதேசத்தில் உள்ள காங்கரா நகரத்தில் அமைந்திருக்கின்றது. இது 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. சதிதேவியின் 51 பகுதிகளாக விழுந்த இடத்தில் இது இடது மார்பகம் விழுந்த இடமாக இது கருதப்படுகின்றது. மூலக்கோயில் மகாபாரத காலத்தில் பாண்டவர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு நாள் பாண்டவர்கள் தங்கள் கனவில் துர்க்கையை கண்டதாகவும் அதில் அவர் நாகர்கோட் கிராமத்தில் இருப்பதாகவும் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் அந்த பகுதியில் அவருக்கு ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்றும் இல்லையெனில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது. அதே அளவில் நாகர்கோட் கிராமத்தில் அவருக்கு ஒரு அற்புதமான கோயிலை பாண்டவர்கள் கட்டினார்கள் என்றும் செவிவழி கதை நினைவு கண்டது. 1905ஆம் ஆண்டில் சக்திவாய்ந்த நிலநடுக்கத்தால் கோயில் எழுந்தது. பின்னர் அரசாங்கத்தால் மீண்டும் இது கட்டப்பட்டது. பிரதான வாயில் நுழைவாயில் நாகர்கனா என்னும் முரசு இல்லம் போல உள்ளது. மேலும் இது பஸ்ஸின் கோட்டை நுழைவாயிலை போலவே கட்டப்பட்டுள்ளது. இக்கோயிலின் கோட்டை போன்ற கல்சுவர் சுமந்துள்ளது. அக்பர் காலத்தில் தயாள் பகத் தனது தலையை தேவிக்காக அர்ப்பணித்தார். அவரின் தியாகத்தை போற்றும் விதமாக இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை வண்ண பூச்சுடனான சுவர்களால் கோயில் அமைந்துள்ளது. கோயிலின் கோபுரம் ஒடிசா பாணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய கட்டிடக்கலையை நினைவூட்டும் விதமாக தாழ் விமானம், அரைவட்ட வளைவு கொண்ட விமானம் என வித்தியாசமாக காட்சியளிக்கிறது. கோயிலின் வாயிலில் வெண்கலத்தால் செய்யப்பட்ட 2 செங்கச் சிலைகள் நிற்கின்றன. முதன்மை கோயிலின் உள்ளே வஜ்ரேஸ்வரி தேவி கல்வடிவில் இருக்கின்றார். இக்கோயிலின் சிறிய பைரவர் கோயிலும் உள்ளது. முதன்மை கோயிலின் வாசல் தயான் பகத் என்பவர் சிலை உள்ளது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्रीललिता अम्बिके भुवनेश्वरी आगमवेद कलामय रूपिणी अखिल चराचर जननी नारायणी नाग गंगण நடராஜ மனோகரி ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதா அம்பிகே. பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும், பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும், பாடிக்கொண்டாடுமல்பர் பதமலர் சூடவும், உலகம் முழுதுயன அகமுற காணவும் ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி, ஒரு நிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி. உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோருடன் ஒன்றிட கூட்டி வைத்தாய்.
நிழலென தொடர்ந்த முன்னூல் கொடுமையை நீக்க செய்தாய். நித்திய கல்யாணி பவானி பக்தேஸ்வரி, நித்திய கல்யாணி பவானி பக்தேஸ்வரி, துன்பபூடத்திலிட்டு தூயவனாகி வைத்தாய். தொடர்ந்த முன் மாயம் நீக்கி பிறந்த பையனை தந்தாய். அன்பை புகட்டி உந்தல் ஆடலை காண செய்தாய். அடைக்கலம் நீயே அம்மா, அடைக்கலம் நீயே அம்மா, அகிலாண்டேஸ்வரி, ஸ்ரீசக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி, ஸ்ரீலலிதா அம்பிகை. தேவி நீயே துணை தென்மதுரை வாழ் மீனலோச்சனி தேவி. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.